சவுக் நகருக்கு கல நிலவரம் தெரிஞ்சாதானே? ஏங்க அவனுக்கு எங்க கல நிலவரம் தெரியும்? அவன்கிட்ட வந்து இன்னைக்கு கெஞ்சா எவ்வளவு ரேட்டு, டிபி சத்திரம் போலாமா, இப்ப அங்க போக மாட்டான், சேரனை பாக்கலாமா, அவன் ரெகுலரா வாங்குறவரோட பேரு இலை வியாபாரத்திலே இருக்கிறாரு. நீங்க பாருங்களேன், ஆதரிக்கிறதும் இரட்டை இலை, இவன் இலை சுருட்டி, முத்த லீஃப் எல்லாமே ஒரு லீஃப்னாலே உனக்கு ஒரு குதூகலம் ஆயிடுறானுங்க. இப்ப அந்த லீஃப புகைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இரட்டை இலைன்ற அந்த ரெண்டு இலைய இவனுங்க கெஞ்சா இலையாக நினைத்து அதை நன்றாக சுருட்டி 2024 தேர்தலில் சிம்டியில போட்டு இழுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது போதை புகையாக 24 எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே எடப்பாடி அது புகையாவே தெரிவாரு. அந்த அளவுக்கு பண்ணிட்டானுங்க. ஜோதி நிர்மலா சாமி, அதுக்கு முன்னாடி இருந்த காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாமே தென் மாவட்டத்தில் இருக்க சில சமூகங்களை சேர்ந்தவங்க. இவங்களதான் ஒரு குறி வச்சு அடிக்கிறது, குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே டார்கெட் பண்றாங்க. இப்போ அது வெளியே வந்துருச்சு இந்த வீடியோக்கள் மூலமா. தன்னோட நிர்வாகிகள் கிட்ட சொல்லி, என்னப்பா இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, அந்த பயலுக்கும் அதிமுக சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. இவனை எடப்பாடியா சொல்லியிருக்காரு உதயகுமார் கிட்ட, அப்பெல்லாம் பண்ண முடியாதுப்பா, அவன் கேம்பெயின் ஃபுல்லா பாத்துக்கிறா. அப்படி இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணோம்னா அது சோசியல் மீடியால அதிருப்தி ஏற்படும். அப்போ உங்களுக்கு முக்குளம் சமூகத்தை விட சவுக்கு சங்கர் முக்கியமா தெரிகிறாருன்னா எலெக்ஷன் டைம் யாரா இருந்தாலும் போயிடுவாங்க. ஆமா, இந்த நேரத்திலேயே அவனுக்கு சப்போர்ட் கொடுக்குறாருன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் தலைவரோட கதை. அவன்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு, அவன் வெளியிடுவானா இல்ல நம்ம வெளியிடுவோமான்றதான் கேமே. இப்போ மணல் கரிகாலனோட தம்பி அதிமுக வேட்பாளர் இப்ப சமீபத்துல ஒரு பார்ல பிரச்சனை இருந்தா அவன் பேசவே இல்லை. இதை பத்தி பேசு, கரிகாலன் தம்பிக்கு அவங்க ஓட்டுன்னு போடு ட்வீட். இந்த இஷ்யூ பேஸ்டா எடுத்துட்டு வருவார்னா அவர் இஷ்யூ பேஸ்ட்ல கேஸ்ட் பேஸ்டா எடுத்துட்டு வருவார். ரொம்ப படிச்சா மாதிரியும். அதான் வந்து இப்பதான் RAW ஆபீசர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஒரு மீன்கார அம்மா கிட்ட மாட்டிச்சு வச்சு செஞ்சு விட்டுறோம். அப்போ மீன்கார அம்மானா வச்சு செய்வாங்கன்ற ஒரு தொனியை நீ கற்பிக்கிற. அவனோட மூளை பாருங்களேன் எவ்வளவு மட்டமா இருக்கு. அப்புறம் நம்ம மேல வந்து புகார் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்வீட்டுகள் பார்த்தோம். சவுக்கு சங்கர் புகார் கொடுத்திருக்கானா? ஆமா, சவுக் சங்கர் இல்ல, சவுக் சங்கரோட HR ஒருத்தர் சைரன் குமார், பாம் பாலு, கார்பரேட்டர் கணபதி, கம்பெனில வேலை செய்யறவங்க பேர்லாம் பாருங்களேன். இது எப்படின்னா இவன் ஜெயிலுக்கு போறான் இல்லைங்களா, அங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சைரன் திருட்டுல ஈடுபடுறவங்க, ஆட்டோ பாம் கைட்டுறவன், கார்பரேட்டர் திருடுறவன். எடப்பாடியார் அங்க வந்து அவர் தானே MD. இதுக்கு வரும்போது வசூல் ராஜா படம் மாதிரி செட்டப் போட்டுறது. இவங்களாம் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து யாரு, சைரன் குமார், பாம் பால், இவங்களாம் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி கிராஸ் பண்ணி போகும்போதுல ஆக்சுவலி யூடியூப்ல பாத்தீங்களா அந்த வீடியோ ட்ராக்ஷன் நல்லா இருக்குல்ல, அன்னைக்கு ஒரு நாள் கூலி என்ன மாதிரியா பணம் இலவசமா வந்தா எப்படிலாம் கணக்கு காட்டுறான்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. லென்ஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நாம் முந்தைய வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். அதற்கான எதிர்வினைகளாகட்டும், அதற்கான கமெண்ட்ஸ் ஆகட்டும், பல்வேறு இடங்களில் இருந்து பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய எதிர்வினைகளை பற்றியும், எவ்வாறு வந்து அந்த காணொலிகள் வந்து மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கின்றன என்பது பற்றியும் நாம் ஊடகவியலாளர் மதன் ரவிச்சந்திரனிடம் கேட்போம். வணக்கம் மதன் ரவிச்சந்திரன். வணக்கம் என்பா. போன காணொலி மக்களிடம் எத்தகைய வரவேற்பு இருக்குது, அதற்கான விமர்சனங்கள் எப்படி இருக்குது? அந்த காணொளி வெளியிடும் போதே நம்ம டீம்ல பேசுறது என்னன்னா வந்து இது இருவேறு சமூகத்திடம் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருந்தோம். சென்சிட்டிவான கண்டென்ட். ஏன்னா வந்து ஒரு சமூகம் பேசுறாங்க, ஆனா அந்த பேசுற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப சென்சிபிளான பர்சன்ஸ், ரொம்ப கரெக்டா பேசியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சென்ஸா பேசியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க எந்த இடத்துலயும் வரம்பு மீறியோ யாரும் ஒருமையிலேயோ இன துரோகின்ற ஒரு வார்த்தையை தவிர அரசியல் அந்த வார்த்தைக்கு வன்மங்களை கொட்டல. அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ சவுக்கு, ஃபெலிக்ஸ் அந்த வீடியோக்களே நீங்க பார்க்கலாம். அவங்க போர்ட்ரே பண்றது என்ன, வேலை வெட்டி இல்லாதவன் தான் அங்க வருவான், குடிகாரன் தான் அங்க வருவான், நிதானம் இல்லாம வருவாங்க. அவங்க கார்ல ஏன் அவ்வளவு பேர் வராங்கன்றது கூட சொல்லியிருந்தாங்க. நாங்க ஒண்ணு கார் இல்லாமலாம் அந்த மாதிரி கார்ல ஏறிக்கிட்டு வரல, கட்டுப்பாடு இருக்கு, இத்தனை கார் தான் உள்ள போனோம், டீ போர்டு வண்டிகளுக்கு அனுமதி வாங்குறதுல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதுனால தான் நாங்க இத்தனை பேர் வரோம். அது கூட அந்த ஊருக்கு வெளியிலேயே இறக்கி விட்டுருவாங்க, நடந்து தான் வருவோம். 144 போட்டிருப்பாங்க. அங்க அவ்வளவு கவனமா இருப்பாங்க. போற நாங்களும் கவனமா தான் இருப்போம். அங்க இருக்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குறிப்பாக இன்னொரு சமூகத்தோட பிரச்சனையே வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு தெய்வமா வாழ்ந்து ஒரு இளைஞர் வந்து இன்னொரு சமூகத்தினர் தான் வந்து முதல் பொங்கலே வைப்பாங்க. அதெல்லாம் சொல்லும் போதும் இந்த ரெண்டு புரோக்கர்கள் பண்ண அந்த ஊடக நேரேட்டிவ் இருக்கு இல்லைங்களா, இத பார்க்கிற வேற்று சமூகத்து ஆட்கள், முக்குளம் அல்லாத சமூகத்து ஆட்களுக்கு ஒரு பார்வை இருந்தது இல்லையா, இந்த வீடியோக்கள் மூலியமா அது உடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் பார்க்க போனா அடுத்த தேவர் ஜெயந்திக்கெல்லாம் இன்னும் அதிகமான கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அளவுக்கு தான் சொன்னாங்க. இதுல முக்கியமா பார்க்க போனீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ், அந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸ் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் முதல்ல என்ன நினைச்சேன், ரெண்டு பேர் இரு தரப்பு அதில் அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஆக போகுது, கமெண்ட் செக்ஷனை க்ளோஸ் கூட பண்ணி வைக்கலாமான்னு கூட யோசிச்சேன். அவ்வளோ கண்ணியமாக
முக்குளம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவ்வளவு கண்ணியமாக தங்களோட அந்த இப்ப இருக்க இருப்பு அவங்க என்னவா இருக்காங்க அது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒரு இடத்துலயும் தங்களுடைய கல்வி தகுதியும் வேலை வாய்ப்புகளையும் பதிவிட்டு இருந்தாங்க. எங்கேயும் வந்து டே இங்க வாடா அவனை வெட்ட போறேன், டே அங்க பாத்துக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஊடகத்துல இருக்க இந்த 2 பேர் ஃபெலிக்ஸும் சவுக்கும் பேசின அத்துமீறிய அநாகரிக பேச்சு மாதிரி அவங்க பேசாம ரொம்ப தெளிவாக தங்களை ஒரு கல்வி சார்ந்த நபர்களா அறிவு சார்ந்த நபர்களா வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுல சில கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்க போறேன். டே சங்கர், I am from Ramanathapuram, currently in US, working as structural engineer. Even our former president and missile man of India, Dr. Abdul Kalam, studied in Ramnath SWAT ஸ்கூல்னு போட்டிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட ஒரு தெளிவு இருக்கு. இன்னொருத்தர் வந்து ஒரு ஐடி கம்பெனில வந்து ஏதோ போட்டிருக்காரு, ஐ ஸ்டடிட் இன் ராமநாதபுரம் சேதுபதி காலேஜ், ஒர்க்கிங் as AVP இன் ரெப்யூட்டட் கம்பெனி இன் சென்னை, பட் he has not understood that எங்களை அவர் வந்து புரிஞ்சிக்கல சங்கர், இந்த மாதிரி வந்து எங்க காலேஜ்ல இருந்து யாருமே ரொம்ப வந்து மேல போல மெத்த படிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரையில அவர் உருவாக்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களே வந்து அந்த வீடியோ பாக்குறீங்க இல்லையோ அந்த கமெண்ட் பார்த்தாலே அதே ஒரு கைடு. வேறு சமூகத்து மக்கள் எல்லாம் கூட ஆதரவளிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு நபர் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நான் செட்டியார் இனத்தை சேர்ந்தவன், இதை கேட்கும் போது எனக்கே ரத்தம் கொதிக்கிறது. தேவர் இனத்து சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் இந்த நிகழ்வை யோசித்து பாருங்கள். தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டி சேர்ந்தவர் முற்று முதலமா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணவே கூடாது. இது எந்த சமுதாயம் அவரும் போட்டிருக்காரு, நானும் படிச்சிருக்கேன், அவரும் அந்த சேதுபதி காலையில படிச்சிருக்காருங்களாம். ஸோ அங்க மக்கள் வந்து முடிந்த அளவுக்கு எப்படி இணக்கமா வாழலாம். இன்னைக்கு படிப்பு தரம் ஏறி போயிருக்கு, இடஒதுக்கீட்டுல நிறைய பேர் படிச்சு மேல வராங்க, பல்வேறு விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு வந்து பொது சமூகத்துல அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க இந்த பிரச்சனைலாம் வேணாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இவங்க செட் பண்ற நேரேட்டிவ், அதாவது வந்து எடப்பாடியார் என்ற ஒரு கொங்கு பகுதியை சார்ந்தவரை மனம் குளிர்விக்க ஒரு சமூகத்தை, தென் மாவட்டத்தில் இருக்க ஒரு பெரும் சமூகத்தை இவங்க இதை வந்து சும்மா அந்த தேவர் ஜெயந்திக்காக மட்டும் இதை சவுக்கு சங்கர் பேசதான் நீங்க நினைக்கக்கூடாது. ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் சவுக்கு சங்கரும் இன்னும் பல அதிகாரிகள் தாக்கப்படுறாங்க. இந்த சமூகத்தில் இருக்க அதிகாரிகள்லாம் சவுக்கு சங்கருக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு வெள்ளம் போல அவங்கள அவ்வளவு அவமானமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, அவங்க பெண்ணுன்னு பாராம பேசுறது. ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு, ஓ இப்பதான் புரியுது, தனது 32 வருட சர்வீஸில் தான் வேலை பார்த்த இடங்களில் எல்லாம் நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்த IAS அதிகாரி திருமதி ஜோதி நிர்மலா சாமி முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சவுக்கு சங்கர் அவர்களை நேர்மையற்றவர் என்று யாரோ கொடுத்த காசுக்காக தொடர்ந்து குறைத்து கொண்டிருந்தாரோ, தேவரினத்தின் மீது அவருக்கு இருக்கும் வன்மத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க நல்லா பாருங்களேன், தென் மாவட்டங்கள்ல இருக்க குறிப்பிட்ட சமூகத்தை தான் சவுக்கு சங்கர் அந்த அதிகாரிகள்லாம் கூட அதிகமா பேசுவார். ஆமா, தொடர்ச்சியா முன்பிருந்த காவல்துறையில இருந்த 2 அதிகாரிகளை பத்தி ரொம்ப பேசுவார். அவங்க 2 பேரும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஜோதி நிர்மலா சாமி. அதிகாரிகளுக்குள்ள இருக்க சமூக ஏற்ற இறக்கங்களை தெரிஞ்சு கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு, அப்போ அங்க இருக்கிற அந்த பார்ஷியாலிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல யார் பார்ஷியல் பார்க்கணும் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு தென் மாவட்ட சமூகங்களை குறிப்பிட்டு அடிக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புறேன். என்னன்னா அந்த வீடியோல சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் அவங்க ஜெயிலுக்கு போக ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா என்னன்னா இந்த பாளையங்கோட்டை ஜெயில வச்சு நிறைய மீம்ஸ் போடுவாங்க. நீங்க பாளையங்கோட்டை இங்க உள்ள மக்களுக்கு நான் இன்னொரு விஷயமும் தெரிவிச்சுக்கிறேன். இதே பாளையங்கோட்டை தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற பெயர் பெற்றது. அங்க அவ்வளவு கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா வட மாவட்டங்கள்ல இருந்து கூட அத்தகைய கல்வி நிறுவனங்கள்ல வந்து பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருடம் முக்குளம் சமூகத்தை குறி வைக்கிறாங்களா, போன வருடம் எந்த சமூகம் தெரியும்? நீங்க சார்ந்திருக்க ஒரு சமூகத்தை தொடர்ந்து அது அதிகாரிகளை, அதுல இருக்க ஆட்களை, அவங்க எல்லாம் ஊழல்வாதிகள். இப்போ உங்களுக்கு மக்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னா, இது அதிகாரிகள் பண்ற ஊழலை எதிர்த்து ஒரு போராடல. இப்ப மணல் கரிகாலனோட தம்பி அதிமுக வேட்பாளர் இப்ப சமீபத்துல ஒரு பார்ல பிரச்சனை நடந்தா அவன் பேசவே இல்லை. பேசல, கண்டிப்பா தேடி பார்த்தேன், ஏன் பேசல? அவனோட பிரச்சனை என்னன்னா, இது போன்ற அதிகாரிகளை குறிவைப்பது. அவனுக்கு இயற்கையாவே ஏதோ ஒரு தென் மாவட்ட சமூகத்துல இருக்கவங்க எதனா இவனை டார்ச்சர் பண்ணாங்களா, இல்ல எதனா பாதிக்கப்பட்டானா, இல்ல அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டதான் தெரியல, அவங்கள குறி வச்சு பண்ணிட்டு இருப்பான் பாத்தீங்களா அந்த அதிகாரிகளை, அந்த அரசியல்வாதிகளை. நீங்க நல்லா உத்து கவனிங்க, அவனோட டார்கெட் இவங்களதான் இருப்பாங்க. அவங்கள மலினமா பேசுறது அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஜோதி நிர்மலா சாமி, அதுக்கு முன்னாடி இருந்த காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாமே தென் மாவட்டத்தில் இருக்க சில சமூகங்களை சேர்ந்தவங்க. இவங்களதான் ஒரு குறி வச்சு அடிக்கிறது, குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே டார்கெட். இப்போ அது வெளியே வந்துருச்சு இந்த வீடியோக்கள் மூலமா. ஏன் இதை பண்றான், எதுக்காக இதை பண்றான், யாருக்கு லாபி பண்ணி தரான், இன்னர் அஜெண்டா. இதுல இவன் சுய வெறுப்ப ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் இவனும் எப்படி தீர்த்துக்கிறாங்க சவுக்கு சங்கரும் அப்படின்றது அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு.
இன்னொரு பக்கம் இதை பார்த்த பேரவை தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த தேவர் சங்க பேரவைகள், இந்த மாதிரியான சங்கங்கள் நிர்வாகிகள், இவங்கெல்லாம் வந்து தனித்தனியா அறிக்கைகள்லாம் நிறைய பேர் விட்டுருக்காங்க. களத்துல என்ன நடக்குது, இது எல்லாமே திமுக ஆதரவா இருக்க சங்கங்கள், அதுக்கப்புறம் பாஜக ஆதரவா இருக்க சங்கங்கள், அந்த ஓபிஎஸ் இந்த இதுன்னு இவங்க தான் வெளியிட்டு இருக்காங்க. அதிமுக ஆதரவா இருக்க சங்கம் நேத்து ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. அந்த சங்கத்துல இருந்து ஒரு நபர் நம்மளுக்கு தொலைபேசியில் அழைத்து சொன்னது, இவரு முருகன்ஜி தான் வந்து அங்க ஆதரவு தெரிவிக்கிறார் அதிமுகக்கு. ஆமா, நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமாரோட மாமா தான் அவரு. மச்சான் அந்த கட்சியில இருக்கான் மாப்பிள்ள, சரி அதனால ஒரு ஆதரவு தெரிவிப்போம்னு தெரிவிச்சிருக்கலாம். அவர் என்ன பண்றாரு, தன்னோட நிர்வாகிகள் கிட்ட சொல்லி, என்னப்பா இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, அந்த பயலுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோ கட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் தென் மாவட்டங்கள்ல இருக்க இந்த சமூகம் மட்டும் இல்ல, எல்லா சமூகத்து வாட்ஸ்அப் குரூப்லயும் கட் பண்ணி அதை பரப்பிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, கேட்ட உடனே இப்போ முன்னாள் அமைச்சரா இருந்தார் இல்லைங்க உதயகுமார், ஆமா, அவர் என்ன பண்றாங்க, நேரில் பேசிப்போம், நேரில் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் அலுவலகத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நேரில் இவங்க சந்திச்சிருக்காங்க. இப்போ போன்ல இவர் சொன்னது என்னன்னா வந்து, அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நம்மளுக்கு வாக்கு சேகரிங்க, அப்படிலாம் கிடையாது, யாரோ ஒருத்தர் பேசுறதுனாலலாம் எடப்பாடியாரை சந்தேகிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போனோடனே அவங்களுக்கு நடந்த ட்ரீட்மெண்ட் 3rd கிரேட் ட்ரீட்மெண்ட். அது எப்படின்னா, முதல்ல அந்த தேர்தல் அலுவலகத்துக்குள்ள வந்த உடனே அவங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிருக்காங்க. அப்புறம் உள்ள கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, அப்போ இவங்க போகும்போது வேற ஒரு சமூகத்து ஆட்கள் வந்து அவரை பார்த்து பேசிட்டு வெளியில வருவோம். இவங்க உள்ள போறாங்க. போன உடனே இவங்க எல்லாம் ஒண்ணுமா பழகுறவங்க, அவங்கள பார்த்து கை கொடுத்துட்டு நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு தான் உள்ள போறாங்க. அது என்ன சிக்கல்னாப்பா, தலைவர் வந்து அவன் மேல ரொம்ப ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, அப்படிலாம் அறிக்கை விட முடியாதுன்ற. யார் இவன் மேல ரா ஃபுட்டேஜ்லாம் உங்க தலைவர் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கான். அது வந்து அதிமுகவுக்கு புத்தி வராதா, எனக்கு ஒன்னும் புரியல. இவன் உங்களோட ரா ஃபுட்டேஜை இன்னும் சேவ் பண்ணி வச்சிருக்கான். தேவையில்ல, அதிமுக இது வந்து பிரச்சனையா இருக்குன்னா டெலிட் பண்ணி ஒண்ணும்ல, எதுக்கு அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகி. இவன் இங்க மட்டும் நம்பிக்கை துரோகம் பண்ணல, இவனை வளர்த்து விட்ட இடதுசாரிகளுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்றான், அவனை காப்பாற்றிய வழக்கறிஞர்களுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்றான், சொந்த மனைவிக்கே திருச்சியில வச்சு என்னென்ன 3rd லெவல் ட்ரீட்மெண்ட். இவன் ஒரு நம்பிக்கை துரோகி. இவனை எடப்பாடியார் சொல்லியிருக்காரு உதயகுமார் கிட்ட, அப்பெல்லாம் பண்ண முடியாதுப்பா, அவன் கேம்பெயின் ஃபுல்லா பாத்துக்கிறா. அப்படி இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணோம்னா அது சோசியல் மீடியால அதிருப்தி ஏற்படும். அதிருப்திலாம் கிடையாது, அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கும், இவன் வெளில போயிட்டு அவர் பேசுனதெல்லாம் எடுத்து வெளியிட்டானா. ஸோ அந்த பயத்தில் அவர் சொன்ன உடனே இந்த உதயகுமார் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச அப்புறம் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அந்த முக்குல சமூக அந்த சங்கத்துல இருந்து போனாங்க இல்லையா முருகன்ஜி, அவங்ககிட்ட இப்படிலாம் பண்ண முடியாது, பாத்துக்கலாம், இந்த விஷயத்த சொல்றாரு. ஃபோன் காலில் என்னென்ன பேசணுன்றதை அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. இதுதான் உடனே அவங்க உடனே என்ன சொல்றாங்க, என்னங்க ஒரு தனிநபருக்காக எங்களை போன்ற அமைப்புகளை நீங்க பகைச்சிக்க போறீங்களா, இந்த ஒரு ஓட்டு விடாது, ஏன்னா அவன் உங்க ஆளாதான் அறியப்படுறான். இன்னும் சொல்ல போனா அவனோட ட்வீட் ஃபுல்லா எடப்பாடியாரை வாழ்த்தி தான் இருக்கு. ஆமா, அவன் இரட்டை இலை தான் ஏடிஎம்கே ஐடி விங் வந்து சவுக்கு சங்கர் தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கு. கட்சியை ப்ரோமோட் பண்ணல. இப்போ இது எப்படி பண்ணனும்னு பாத்துங்க. அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்க சில சமூகத்தினர் வந்து இவன் போஸ்ட் எல்லாம் எடுத்து எதுவும் ஷேர் பண்றல, அவங்களே கீழே கேட்டிருக்காங்க, இவனாலதான் கட்சி அழிய போகுதுன்னு கீழே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவர் இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு அதிருப்தி ஆகி மறுபடியும் ஒரு தடவை வந்து இன்னொரு நிர்வாகி கான்டாக்ட் பண்ணும்போது, யோ நீ ஓட்டு போட்டா போடா கட்டி போன்னு இவர் உதயகுமார் டென்ஷன் ஆகி ஏதோ பேசி அவங்க எல்லாம் வெளியில வந்து நேற்று இரவு ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. ஆதரவு கிடையாது, அதிமுகவிற்கு முக்குளத்தோரின் ஆதரவு கிடையாதுன்னு ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. இதுல முருகன்ஜியும் சிடிஆர் நிர்மல்குமாரும் ஒரு அதிருப்தியில இருந்துட்டு வேற மாவட்டத்துல இருப்பாங்க இல்லைங்களா, இப்போ நீங்க கோயம்புத்தூர்லயே வந்து கொஞ்சம் இருப்பாங்க தேவர் சமூகம், அந்த ஆட்கள்லாம் இப்ப இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தனியா வண்டி போட்டு அவங்களுக்கு எல்லா சகல வசதிகளும் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து ஓட்டு சேகரிக்கிற மாதிரி, அந்த ஊர் மக்கள் ஓட்டு சேகரிக்க மாட்டேன்றதை தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த சங்கங்களும் அந்த முடிவு எடுத்துருச்சு. திமுக ஆதரிக்கிற சில சங்கங்கள் அறிக்கை விட்டுட்டாங்க, ஓபிஎஸ் ஒருத்தர் அறிக்கை விட்டுட்டாரு. ஏன்னா இதை இன உணர்வா பார்க்காதீங்க, சமூக நீதிக்கு கேடா பாருங்க. ஏன்னா அவன் என்ன கேட்கறான், இடஒதுக்கீடுல இந்த மாதிரி இனத்துரோக வேலையை பண்ணிட்டாருன்னாரு. இப்போ ஒரு அறிக்கை விட வேண்டியதானே, நான் முக்குளம் சமூகத்தை நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், சமீபத்தில் இந்த சோசியல் மீடியால இருக்க வீடியோலாம் நான் பார்த்தேன், சவுக்கு சங்கர் பேசுறது எனக்கு தவறா தெரியுது, அவருக்கு எங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, கட்சிக்கு எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விட வேண்டியதானே. அப்போ உங்களுக்கு முக்குளம் சமூகத்தை விட சவுக்கு சங்கர் முக்கியமா தெரிகிறாருன்னா, என்ன மாதிரி மாய்மால வேலைகள்லாம் பண்ணியிருப்பான், அவன் என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அவன் வெறும் அரசியல் தரகர் மட்டும் கிடையாது, இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச முடியாது. அவன் வெறும் அரசியல் தரகர் மட்டும் கிடையாது. செங்கல்பட்டுல இருந்து சமீபத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினாரு, அவன் வேற என்னென்ன நெட்வொர்க்லாம் வச்சிருக்கான். ஒரு ஆன்டி வைஸ் ஸ்குவாட் அப்படின்னா புரியும், காவல்துறையில் இருக்கவங்களுக்கு புரியும். அங்க என்னென்னலாம் முன்னாடி சரி கட்டி வச்சுக்கிட்டு இவன் இந்த 10 வருஷம் இருக்கு இல்லையா, வெறும் 40,000 சம்பளத்துல வாழல, வேற பல வேலைகளும் பண்ணி இந்த மாதிரி அரசியல்வாதிகளை கையில போட்டு வச்சுக்கிறது.
அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து எடப்பாடியார் அவர்கள் தென் மாவட்டத்து மேல எவ்வளவு கொடூரமான எண்ணம் கொண்டவர்னு தெரியும். ஆனா இது எலெக்ஷன் டைம், யாரா இருந்தாலும் போயிடுவாங்க. ஆமா, இந்த நேரத்திலேயே இவனுக்கு சப்போர்ட் கொடுக்குறாருன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் தலைவரோட கதை. அவங்ககிட்ட எக்கச்சக்கமா இருக்கு, அவன் வெளியிடுவானா இல்ல நம்ம வெளியிடுவோமான்றதான் கேமே. இப்போ இதுல வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா வந்து முக்குளம் சமூகம் இன்று அவங்களோட அந்த படிப்பா இருக்கலாம், அவங்களோட தன்மையா இருக்கலாம், பழகும் விதமா இருக்கலாம், இது ஆதி காலத்துல இருந்தே இப்படிதான் இருக்கு. ஆனா இது போன்ற சில ஊடகவியலாளர்கள்ன்ற பேர்ல இந்த மாதிரியான புரோக்கர் வேலை பண்றவங்க இப்படி எல்லா இதுலயும் எக்ஸம்ஷன் இருக்குங்க. அது எந்த சமூகமா வேணா இருக்கலாம். நீங்க கெட்டவர்கள் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ்லாம் இருப்பாங்க, அவங்கள பெருசா ஆக்கி காட்டுறது இந்த சமூகமே அப்படிதான். நான் ஒருத்தர் ஒரு நியாயமா ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு ஐடி கம்பெனில இருந்து ஃபோன் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, இது ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனரு. இப்போ இவன் வீடியோவை பார்த்துருப்பாங்கல்ல, இவன் வீடியோ பார்க்கறதெல்லாம் யார் தெரியுமா, இந்த பழைய ஆட்கள்லாம் யாரும் பார்க்கறதில்ல. இவனை இப்போதான் புதுசாவே தெரிஞ்சு சில பேருக்கு. இவர் ஏதோ திடீர்னு அப்படியே இப்படி வந்த மாதிரி. இவரோட கதைகள் வந்து ரொம்ப நாளா சமூக ஊடகத்தில் இயங்குறவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியும். புதுசா கெட்டப் கிட்டப்லாம் மாத்திட்டு வந்தல, கோன் பனேகா குரோர்பதின்ற மாதிரி உட்காந்துருப்பாரு இந்த கெட்டப்லாம் மாத்திக்கிட்டு. இந்த கெட்டப் மாத்திரம் இவன் ஏதோ பெரிய ஐடி கம்பெனி இன்டெலெக்சுவல் போல இருக்கு, பார்த்தா அது ஃபெயிலு. இவனை ஏதோ அவங்க படித்த சமூகம் நம்புறாங்க. இவன் வந்து ஒரு படித்த, அதுக்குன்னு 10வது ஃபெயில் ஆனவங்களாம் படிக்காதவங்க, அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல வரல. இவன் தன்னை ரொம்ப உயர்த்தி காட்டுறது, ரொம்ப படிச்ச மாதிரியும். அதான் வந்து இப்பதான் RAW ஆபீசர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இதை இந்த பிராமணரா மாற முயற்சி பண்ணுவாங்க இல்லையா சிலர், கொஞ்சம் பணம் வந்த உடனே அவங்க நம்புவாங்க. ஏன்னா இவனும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். சூடோ இன்டெலெக்சுவல், தன்னை பூனல் போட்டு வேணுனே போட்டோ வெளியிடுறது, நானும் ஒரு பிராமணர் தான், ஒரு சூடோ இன்டெலெக்சுவல் இவன் இந்த மாதிரி பண்றதை நம்பிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ஒரு தொலைபேசி அழைப்புல வந்த கேள்வி, இல்ல சார் HR வந்து ராஜா சேதுபதி காலேஜ்னு ரெஸ்யூம்ல நாங்கள் காலேஜ்லாம் பார்ப்போம், இப்போ கட்டம் கட்டுவாங்கல்ல, இவனை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ராஜா சேதுபதி காலேஜும் மானாமதுரையில் இருக்க காலேஜும் சிவகங்கையிலேருந்து வரவனும் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பதியப்பட்டிருக்கோம்ல மனசுல. ஆனா இந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது இதுலயே ஒரு நூற்றுக்கணக்கான கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றது என்னன்னா, நான் இங்க ஒர்க் பண்றேன், நான் யூஎஸ்ல இருக்கேன், எங்க குடும்பத்துல எல்லாரும் லாயரா இருக்காங்க. கமெண்டே பண்ணியிருந்தாரு, MNCல அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, பர்சன்டேஜ் தான் மேட்டர்ஸ். நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, இல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கனா உனக்கு MNCல வேலை கிடைக்கும். அப்போ இவன் என்ன சொல்ல வரானா, இவங்க எல்லாம் போகக்கூடாது. அப்போ சுய காழ்ப்பு, இப்படி ஒரு சுய காழ்ப்பு உள்ள ஆளு, இன்னொரு சுய காழ்ப்பு உள்ள ஆளு எடப்பாடி. ஆமா, அவருக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எங்க காலில் விழுந்தாரு, யார் காலை வாரினாரு, என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க. இந்த அழைப்புல இருந்து வந்த செய்திகள் தான் நான் வெளியிடுறேன். இது என்னோட சுய கருத்து எதுவும் கிடையாது. ஒருத்தர் சொன்னாரு, அந்த பெண்மணி நல்லவரோ கெட்டவரோ, சசிகலா நல்லவரோ கெட்டவரோ யாரோ, என்னைக்கு ஒரு பெண்மணியை ஏமாத்தி மொத்தமா ஆட்டையை போடுறானோ அவன் மக்களையும் ஆட்டையை தான் போட பார்ப்பான். அதுதான் எடப்பாடியோட ஒரு தாட் ப்ராசஸ். அவரோட இளமை கால கதையிலேருந்து ஒருத்தர் சொல்றாரு, சொந்த பெரியப்பணிக்கே உண்மையா இல்லை, அது ஒரு கிரைம் கேஸ் ஒன்று இருந்தது, அவரோட அந்த அவங்க பெரியப்பா மரணம் ஒன்று இருந்தது, அதுல இவர் இருந்திருக்காரு, தான் வரணும், அதுக்கு எவனை வேணாலும் நான் காலி பண்ணுவேன். இவர் எடப்பாடியாரு வேலுமணிக்கு என்னென்ன வேலை பார்க்கறான்னு தெரியாதா? அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ ஒரு நெட்வொர்க்கா சேர்ந்திருக்காங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, சவுக்கு சங்கர், எடப்பாடி ஃபண்டிங் பண்றாரு. அதுல இவனுங்க அந்த மனநோயை இன்னும் ஒரு 10-15 பேருக்கு பரப்பிட்டு இருக்காங்க வீடியோக்கள் மூலமா. இதை பாக்குறவங்களுக்கு அந்த மனநோய் தொற்றும். நேரேட்டிவ்ன்ற மனநோய், ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி அந்த மனநோயை இன்னொரு தலைகள்லாம் இறக்கி வைக்கிறது. அப்போ அந்த நபரும் அதே மாதிரி அந்த மக்களை பார்க்க ஆரம்பிப்பான். அது வந்து சமுதாய பார்வை கிடையாது, இவனுக்கு உருவாக்குறது மனநோயை பரப்பிட்டு இருக்காங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு வைரஸ், ஜாதின்ற ஒரு கைண்ட் ஆஃப் வைரஸை இவங்க அழகா பரப்பிட்டு இருக்காங்க. இது ஒரு மனநோயா உருவாக்கப்படுது. இதை பாக்குறவங்க எல்லாருக்கும் ஒண்ணுமா நான் ஒன்னே சொல்ல, பிசிகளுக்குள்ளேயே ஒண்ணுமா வாழ விட மாட்டான். பட்டியலின சமூகத்தை வந்து ஒரு தவறான ஆளா காட்டுறான். நேத்தும் அவன் வீடியோல ஒன்றுல பார்க்கும்போது இந்த அம்மா இப்போ யாரோ ஒரு வேட்பாளர் இது கேட்டு வராங்க, அதுக்கு சொல்றான், ஒரு மீன்கார அம்மா கிட்ட மாட்டிச்சு வச்சு செஞ்சு விட்டுறோம். அப்போ மீன்கார அம்மானா வச்சு செய்வாங்கன்ற ஒரு தொனியை நீ கற்பிக்கிற. அவனோட மூளை பாருங்களேன் எவ்வளவு மட்டமா இருக்கு. இதுல தோழர்கள் வேற பேசிப்பானுங்க. தோழர்கள் இப்படிதான் பேசுவாங்களா? அவங்க எவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க எல்லா கட்சியிலையுங்க, அங்கங்க நான் எப்படி வலது இடது எல்லாத்துலயுமே வந்து ஜாதியை எதிர்க்கிறவங்க இருக்காங்க. இது போன்ற கல்பிரிட்ஸ் இவனுங்க என்ன பண்றதுன்னா வந்து தோழன்ற போர்வையில உள்ள போயிட்டு ஜாதியை வளர்ப்பாங்க. இவர்கள் இப்படித்தான் இவன் சொல்றான், இந்த வேட்பாளர் எப்படி பேசுறாரு, நீ என்ன பேசுற, நல்லா மீன்காரம்மா கிட்ட மாட்டிருக்கணும், படவேற்காட்டுல வச்சு வாங்கி விட்டுருக்காது. என்ன இது? அப்ப மீன்கார அம்மா வந்து வச்சு வாங்கி விடும், பொதுமக்களுக்கு கோவமே வராது. அவன் என்ன சொல்றான், பொதுமக்கள் நீ பயத்தோட இருக்கணும், யாருக்கிட்டையும் நீ கேள்வி கேட்க கூடாது. மீன்கார அம்மா ரோட்ல போய் சண்டை போடும். அவங்களை எப்படி சித்தரிக்கிறது, அந்த சித்தரிப்பு விளக்குறது தான் நம்மளோட ரா ஃபுட்டேஜ் வெளியீடுகள். இந்த வீடியோல ரா ஃபுட்டேஜ் இருக்காது. இதை பாக்குறவங்க வந்து என்ன இதே பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம். இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கான இந்த வீடியோ
ஏன்னா இந்த நேரேட்டிவ்ல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு ஐ ஓப்பன் கிடைக்குது. ரெண்டாவது, எடப்பாடியார் வந்து எனக்கு தெரிஞ்சு 2024 இறுதிகள்லையும் 25 அந்த ஆரம்பத்துலேருந்தே அதிகமாக ட்ரால் ஆக போகிற ஒரு நபராக அவர் மாற போகிறாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் பேசிய பிரைவேட் கான்வர்சேஷன் பல்வேறு விஷயங்கள் இந்த லாபிகள் எடுத்துக்கிட்டு விஜய் கூட போகிறதுக்கான முடிவை எடுத்துட்டாங்க. அங்கே போயிட்டு இதை விற்க போகிறாங்க. அடுத்தது விஜய்க்கும் இது நடக்கும். இப்போ இவன் யாரப்பா அடிச்சு பேசுகிறான்? சவுக்கு சங்கர், அந்த லாபி, இந்த சவுக்கு சங்கர், இந்த கூட இருக்க அந்த பெண் பத்திரிகையாளர், இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. ஒரு காலத்தில் இவங்க திமுக தானே, என்ன கூட நான் பாஜக இருக்கும்போது அவங்க எவ்வளோ பேசுறேன். இப்போ திமுக இவங்க ஒரு டிரான்சிட் ஆகிட்டே போயிட்டு இருக்க ஒரு புரோக்கர் ஜேர்னி ஆஃப் புரோக்கர்ஸ் அப்படின்னு ஒரு புக்கே எழுதலாம். இவங்களோட ஜேர்னியை எப்படி இவங்க மாறிட்டே வராங்க. அந்த ஒரு மீம் ஒன்று போடுவாங்க ஒரு நடிகை வச்சு, இது நடிக்கிற படம்லாம் ஃபிளாப் ஆகுதுன்னு சொல்லி தலையில இப்படி இது பண்ற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி இந்த புரோக்கர் கேங்கு இதுங்க யார் கூட போய் சேருதோ அது விளங்காது. டிடிவி நீங்க பார்க்கலாம், இந்த கேங் ஒரு காலத்துல டிடிவி வேலை செஞ்சது. டிடிவி என்ன நிலமா ஆடாருன்னே தெரியல. எடப்பாடியார் ட்ரால் மெட்டீரியலா ஆக போறாரு. அதுக்கான எல்லா வேலைகளையும் கூட இருந்தே வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல மிக முக்கியமானது என்னன்னா வந்து இதை பார்க்கிற தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஒற்றுமையோடு அதிமுகவை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாயிருக்கு. தென் மாவட்டத்தை விடுங்க, வட மாவட்ட கதை ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன விஷயங்க? புரட்சி பாரத்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணார். அவர் தான் சொன்னார், இந்த வட மாவட்ட கூத்துங்கள்லாம் சொன்னார். நம்ம தென் மாவட்டங்களே பாக்குறோம். இது வட மாவட்டத்துல பெரிய கூத்து பண்ணிருக்காங்க, அந்த புரோக்கர் லாபி சேர்ந்து பண்ணிருக்கு. என்னன்னா, தன்னோட ஆள் அங்க வரணும்ன்றதுக்காக இவன் வேணும்னே அங்க அதிமுகல இருந்து தேமுதிக வேட்பாளரை அங்க பிக்ஸ் பண்றான் திருவள்ளூர்ல. தெரியல, இவனை கேண்டிடேட் செலக்ஷனுக்குள்ளலாம் கூட்டு போயிருக்காங்கம்மா. என்ன மாதிரி ஒரு ஆட்கள்மா இவங்க? ரா ஃபுட்டேஜை டெலீட் பண்ணாம வச்சிருக்கான். இவங்க கிட்ட ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கான். உண்மையிலே சொல்றேன், அதான் வந்து எடப்பாடி சசிகலா ஏமாத்தினாருன்னா இவன் எடப்பாடிக்கே அல்வா கொடுத்துட்டு இருக்கான். அது கர்மா இஸ் பூமராங் மாதிரி அசிங்கப்பட போறாரு. அதான் சொல்றேன், இவனை எல்லாம் பண்ணும்போது புரட்சி பாரதத்துக்காக அலர்ட் பண்ணப்பட்ட இடமா அது திருவள்ளூர். இது முன்னாடியே பேசியிருக்காங்க அவங்க. 2021 இருந்து புரட்சி பாரதம் வந்து திருவள்ளூரை எய்ம் பண்ணி அந்த இயக்க தொண்டர்கள் வந்து அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. திருவள்ளூர் ஃபுல்லா அவ்வளவு வேலைகள் பண்ணிருக்காங்க. மூர்த்தியார் இருந்த காலத்துல வந்து இரவு நேர பாசறைகள்லாம் இருந்தது. அங்க இருக்க பட்டியலின சமூகத்த மக்களுக்கு ஒரு டியூஷன் கிளாஸ் மாதிரி, அங்க வந்து ஒரு லைப்ரரி செட் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் கொஞ்சம் தோய்வா இருந்ததெல்லாம் வந்து இப்ப மறுபடியும் புதுப்பித்து தங்களோட எல்லா உழைப்பு பணத்தையும் அதுல போட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அதனால அந்த மக்களை மேல கொண்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு அங்க வந்து பெரும்பான்மை அவங்க தான். அதுக்கு ஒரு வேலையை அவங்க பண்றாங்க. பண்ணி இந்த 3 வருஷம் உழைச்சி வந்தா தேமுதிகக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு வருது. அப்போ அவன் எவ்வளவு கொதிச்சு போயிருப்பாங்க. மீட்டிங் ஒண்ணு நடக்குது இப்ப சமீபத்துல, இந்த கேண்டிடேட் பேர்லாம் அவங்க போராட்டம் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா? ஸ்ரீபெரும்புத்தூர்ல அதிமுக எடுத்து புரட்சி பாரதம் போராட்டம் பண்ணிச்சு, கூட்டம்ல தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா விழுப்புரத்துல எடப்பாடியாருக்கு அவ்வளவு பெரிய மாநாடு போட்டாரு. ஆமா, ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் விழுப்புரத்துல இவருக்கு அவ்வளவு பெரிய மாநாடை போட்டு இவரை வந்து ரொம்ப அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி இவரு பெரும் தலைவரா, நீங்க அது வந்து கிட்டத்தட்ட விசிக்கு அங்க ஒரு மாநாடு போட்டுச்சு, புரட்சி பாரதம் அங்க ஒரு மாநாடு போட்டுச்சு, ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கான ஒரு மாநாடா அதை வந்து இது பண்ணாங்க. ஆனா நன்றி கெட்ட தனமா இந்த மாதிரி புரோக்கர்களை நம்பி அவனுங்க ஸ்கிராப் பண்றதுக்கு ஏதுவா இங்க தேமுதிக வேட்பாளரை பிளேஸ் பண்ணி புரட்சி பாரதத்தை இக்னோர் பண்றாரு எடப்பாடியார். இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க டோட்டலா ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அதிமுகன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. எடப்பாடியார் அவங்களும் இன துரோகின்றாங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ராஜபக்சேக்கு அது அப்புறமா அதிகமா இன துரோகின்ற பேர் வாங்கினவர் எடப்பாடியார் தான், இன துரோகி அப்படின்னு. அதனால அவர் சொன்னது என்னன்னா வந்து, நாங்க சொல்லிட்டோம் இதுல இருந்து நாங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அதிமுகக்கு, நாங்க வந்து எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, நாங்க கட்சியை விட்டே வெளியே வந்து புரட்சி பாரத்தை விட்டு ஜெகன்மூர்த்தியார் கிட்ட சொல்றாங்க, வெளியே வந்து நாங்க விசிகாக்கு போயிடுறோம், இல்ல விஜய் கட்சிக்கு போயிடுறோம், இல்ல திமுகவுக்கு போயிடுறோம், இல்ல வேற எங்க எங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்களோ அங்க போயிடுறோம். இந்த கட்சியில இருந்து இவ்வளவு உழைச்சதுக்கு நம்மளால ஒரு கேண்டிடேட் வரலன்னு அவங்க ஆதங்கத்தை சொல்லும் போது இவர் ஜெகன்மூர்த்தியார் டைரக்டா நான் அறிக்கை விட போறேன், உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் அபிஷியலாவே அறிக்கை விட்டுறேன் அப்படின்னு உடனே அவசரமாக இன்னைக்கு கூப்பிட்டு சந்திச்சிருக்காரு. காலைல பாருங்க, அவசரமாக சந்திச்சு ஆதரவு மட்டும் நீங்க சொல்லிடுங்க. எடப்பாடியார் அவசரமாக சந்திச்சு ஜெகன்மூர்த்தியார் கிட்ட கதறி, இந்த புரோக்கரால தான் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துன்றதை அவங்க உள்ள சொல்லியிருப்பார்ல, இந்த புரோக்கர் பயலால இவன் இப்ப நடுரோட்டுக்கு வந்துட்டேன், ஏற்கனவே கூட்டணி எல்லாம் காங்கிரஸ் வருதுன்னு சொல்லி திருநாகரசர் கார்ல வந்து என்கிட்ட மேஜிக் காமிச்சான், காங்கிரஸ் இதான் சொல்லியிருப்பாரு உள்ள. இப்ப தேமுதிகாவை சேர்த்து விட்டுருக்கான், இந்த பக்கம் வந்து நீ உங்களையே இப்ப கைட்டி விட வச்சுட்டான், இந்த பைத்தியக்கார இந்த ரோலர் கோஸ்டர்ல ஏறி இந்த ரோலர் கோஸ்டர்ல இறங்கணும்னு ஒரு இதுல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடப்பாடியார் இந்த புரோக்கர் கோஸ்டர்ல ஏறி சுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆகி போச்சு, நீங்களாவது ஆதரவு தெரியுங்க, நான் கண்டிப்பா
எம்எல்ஏ சீட்டு ஒதுக்கும் போது 2026 தேர்தலில் வந்து உங்களுக்கு நான் நிறைய சீட்டுகள் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் அந்த கட்சி உள்ள இருக்க நிர்வாகிகள் ஒத்துக்கல. இன்று மதியம் வரைக்கும் கூட அவங்க அதே பிரச்சனைல தான் இருக்காங்க. நாங்கள் யாருக்கு வேணா ஆதரவு தெரிவிப்போம், தேமுதிகாவுக்கு எங்கள் ஆதரவு கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா முன்னாடி பேசின சில பேச்சுக்கள்லாம் எடுத்து இப்போ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அத்துமீறி பேசின வார்த்தைகள்லாம் அது ஓகே. ஆனால் இருந்தாலும் எந்த மாதிரி இந்த புரோக்கர் நெட்வொர்க் லாபி செயல்படுதுன்னு பாருங்க. ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுல கூட புரட்சி பாரதம் டோட்டலா அவங்க இது பண்ணிட்டாங்க. இதுல இவன் முன்கூட்டியே வந்து என்ன சொல்றான், காங்கிரஸுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கல. ஏண்டா நீ ஆதரிக்கிறது அதிமுகவே புரட்சி பாரதம் ஆதரவு தெரிவிக்கல. புரட்சி பாரதம் திருவள்ளூர்ல அவங்க கொடி பறக்காத ஊரே கிடையாது. ரொம்ப முக்கியமான கட்சி. சவுக்கு சங்கருக்கு கல நிலவரம் தெரிஞ்சாதானே? ஏங்க அவனுக்கு எங்க கல நிலவரம் தெரியும்? அவன்கிட்ட வந்து இன்னைக்கு கெஞ்சா எவ்வளவு ரேட்டு, டிபி சத்திரம் போலாமா, அவனுக்கு தெரியும் அவன் எங்க வாங்குறான்னு. ஊர் பேரை வேற சொல்லிட்டேன். இப்ப அங்க போக மாட்டான். சேரனை பார்க்கலாமா, அவன் ரெகுலரா வாங்குறவரோட பேரு. இன்னும் அடுத்த கட்டத்துல நீ வாங்கின வீடியோ கூட தரத்துக்கு அங்க தயாரா இருக்காங்க. எங்க கெஞ்சா கிடைக்கும், அது என்ன கல நிலவரம், நம்மளுக்கு வந்துடுச்சா மார்க்கெட்ல? நம்ம இப்போ இலை வியாபாரத்திலே இருக்கிறாரு. நீங்க பாருங்களேன், ஆதரிக்கிறதும் இரட்டை இலை. இவன் இலை சுருட்டி, முத்த லீஃப் எல்லாமே ஒரு லீஃப்னாலே உனக்கு ஒரு குதூகலம் ஆயிடுறானுங்க. இப்போ அந்த லீஃபை புகைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இரட்டை இலைன்ற அந்த 2 இலைய இவனுங்க கெஞ்சா இலையாக நினைத்து அதை நன்றாக சுருட்டி 2024 தேர்தலில் சிம்டியில போட்டு இழுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது போதை புகையாக 24 எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே எடப்பாடி அது புகையாவே தெரிவாரு. அந்த அளவுக்கு பண்ணிட்டானுங்க ஏடிஎம்கேவை. இது ஏன் நான் சொல்றேன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் அந்த கட்சி ஆரம்பிச்ச கணக்கு வேற. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அங்க பெரும்பான்மையா கோல் வச்சிருந்தே முக்குளம் சமூகம் வந்து கோல் வச்சிருக்காங்கன்னு சொல்லி இது பல விமர்சனங்கள், இடதுசாரிகள், எதிர்கட்சிகள் எல்லாரும் அந்த டைம்ல வச்சிருக்காங்க. மாயத்தேவர் காலத்துல இருந்தே இந்த பேச்சு இருக்கு. இன்னைக்கு முற்று முதலுமா அந்த சமூகத்தை மட்டும் ஒழிக்காம வட தமிழ்நாட்டுல புரட்சி பாரத்தை இது பண்ணி, அப்போ இதுல ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு வீடியோல சொல்றாரு, இவன் ஏடிஎம்கேக்கு தாங்க வேலை பாக்குறான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இவனோட அடுத்த டிரான்சிட் வந்து பிஜேபி. இந்த மிருதன் படம் முடியும் போது ஜெயம் ரவி அந்த பஸ் மேல உட்காந்து போயின்னு இருப்பாரு. நான் இறக்கலையான்னு பார்க்கும்போது டைன் காமிச்சிட்டு பார்ட் 2 நாளைய மனிதன் எல்லாம் காட்டுவாங்க. பார்ட் 2 அதிசய மனிதன். இப்ப அடுத்தது இந்த பேய் பிஜேபிக்கு போகுது. அதுவே ஏற்கனவே குட்டிச்சவரா இருக்கு. அந்த குட்டிச்சவரில் போய் இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சோ இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இவனை யாரும் கண்டிக்கிறது கிடையாது. அதிமுக பிளைண்டா நம்புறாங்க. இவனை வந்து ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை மேல வைக்கிறாங்க, இவன் ஜெயிச்சு கொடுத்துருவான்னு. இவன் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை காட்டுறானா, தான் வந்து 2021 தேர்தலே நான் தான் தோல்ல சுமந்து எடுத்து வந்து இப்படி போட்டோம், நானும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ, அதனால தான் திமுக அபரிமிதமான வெற்றி அடைஞ்சது. இவங்க 2 பேரும் ஸ்ட்ராட்டஜிஸ்டான். யார் இவனுங்க 2 பேரு? நீங்க நல்லா யோசிங்களேன். அப்போ பிகேவும் சுனிலும் தூக்கில தான் தூங்கணும். இவனுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா இவனுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட போட்டு கால் அமைக்கி விடுவானுங்க. இதெல்லாம் நம்ம நிகழ்ல பார்த்தது. இவனுக்கு 2 பேரையும் என்னென்ன ஜோக் காட்டுறாங்க பாருங்க. இப்போ இதனால யாருக்கு லாஸ்? அதிமுக தான் லாஸ். இதனால வந்து மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்காக யார் இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா பாஜக அதை விட பெரிய கொடுமை பண்ணி இந்த இடத்துல பாஜகவோட நிலைப்பாடு பத்தி பேசியாகணும். தென் மாவட்ட மக்களின் மீது பாஜகவுக்கான நிலைப்பாடு. தென் மாவட்டங்கள்ல நயினார் நாகேந்திரன் ஒருத்தர் இருக்காருங்க. நான் 2020 அக்டோபர் மாதம் அந்த கட்சியில சேர்றேன். நயினார் நாகேந்திரன் அப்ப அந்த கட்சியில இருக்காரு, வருவாரு போவாரு. ஏன்னா 2021 தேர்தலில் கூட அவர் வந்து பாஜக சார்பா ஜெயிச்சிருப்பாரு. அதுவும் அதிமுக போட்ட பிச்சைன்னு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சண்முகம் ஃபுல் டைட் ஆகி நான் போட்ட பிச்சை தான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுல குறிப்பா நயினார் நாகேந்திரனை பத்தி ஏன் நான் சொல்றேன்னா, இவருக்கு ஒரு பெரும் மரியாதை இருந்தது கட்சிக்குள்ள. ஏன்னா அடுத்த தலைவர் அவர் தான்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளதான் நம்ம அண்ணாமலை ஏதோ செட்டிங் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் விடுங்க, நிறைய பேசி வச்சு அண்ணாமலை வந்துட்டு அப்படி அந்த இடத்துக்கு. அண்ணாமலை வந்து அந்த இடத்துக்கு வந்த அப்புறமா தனக்கு பெரிய த்ரெட்டா நயினார் நாகேந்திரன் இருப்பார்னு சொல்லிட்டு அவ்வளோ மலினமான வேலைகளையும் நயினார் நாகேந்திரன் அவர் ட்ரீட் பண்ற விஷயத்தையும் அந்த கட்சி ஆஃபீஸுக்கு நான் ஒன்றையும் போய் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணிலாம் காட்ட வேணாம். இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சோடனே சும்மா அந்த தென் மாவட்டங்களில் இருக்க நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் சும்மா போய் அண்ணாமலையை பார்த்துட்டு வாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வரவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த கட்சிக்குள்ள. குறிப்பா அண்ணாமலை சமூகத்து ஆட்களுக்கு மட்டும்தான் அங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நயினார் லாபின்னு யாருன்னா வந்து ஏதோ குறை சொல்ல வராங்க கட்சியை பத்தினா உள்ள அலோடே கிடையாது. நயினாருக்கே அலோடு கிடையாது. நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். அந்த பாரத மாதா சிலைக்கு முன்னாடி உட்காந்து இப்படி கையை இப்படி சொரிஞ்சு இப்படி உட்காந்து இருப்பாரு, இப்படி தேய்ச்சிட்டு உட்காந்து இருப்பாரு. அவர் உட்காந்து இருப்பார் 2-3 மணி நேரமா. தலைவர் கூப்பிடுவாருன்னு. யாரு? ஜெயலலிதா கூட அரசியல் பண்ணவர் நயினார் நாகேந்திரன். இவன் தலைவரா?
இவன் இந்த குட்டி குழந்தைகள்லாம் வந்து இந்த டீச்சர் வேஷம் போட்டு கிளாஸ் இருக்காது, அந்த மாதிரியான மனநிலையே அவனை தலைவர்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நான் தான் தலைவர் அப்படின்னு மலர் மொட்டு மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு தெரியும் அவனுக்கு 5 வயசுக்கு மேலே மூளை வளரல. அவன் அங்க உள்ள உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பான் குழந்தை மாதிரி. அந்த இதுல வந்து அவர் அப்புறமா வர சொல்லுங்க, அப்புறமா பாக்குறேன்னு சொல்லி குழந்தை மாதிரி ஒரு நடிப்பு கொடுப்பான். அவர் அப்படியே உட்காந்து இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் இது கண் கூட சாட்சி ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. தேவர் சமுதாயத்தை அதிமுகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு கட்டம் கட்டுறாங்கன்றதுக்கு இத போன்ற பல நிகழ்வுகளை என்னால சொல்ல முடியும். பாஜக பிரதமரே என்ன சொல்றாரு அண்ணாமலைய, நல்ல ஜாதி புறா இது அப்படியே பறந்து காட்டும். இல்ல சொல்லுவாங்கல்ல இந்த புறாலாவாங்க ஜாதி புறாப்பா இது கர்ணப்புறா, அந்த மாதிரி வந்து இது ஒரு நல்ல ஜாதி புறாவா. புறான்னு நீங்க கோயம்புத்தூர் புறா கறின்லாம் போக கூடாது. நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து இவன் ஒரு நல்ல புறான்ற மாதிரி நல்ல ஜாதி அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க இந்த பக்கம் வந்து பாருங்களா, அப்ப நல்ல ஜாதினா அப்ப நயனா நாகேந்திரன் கெட்ட ஜாதியா? அதான அர்த்தம். நல்ல மீன்கள் விற்கப்படும், அப்ப மத்தவங்க கெட்ட மீன் விற்கிறானா? ஒரு பிரதமருக்கே இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குன்னா அதையும் முக்குளம் சமுதாயம் பார்க்கணும். அதான் வந்துங்க முன்னாடிலாம் சென்னையில ஒரு கம்பெனி நடக்குதுன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் கம்பெனிக்காரங்களாம் சேர்ந்து சென்னையில 2 பிரான்ச் வச்சிருக்காங்க. ராயப்பேட்டையில அதிமுக, டி நகர்ல கமலாலயம். அந்த மாதிரியான ஒரு போர்ட்ரைல். ஆனா அவங்க அந்த சமூகத்துக்கும் உண்மையா இல்லை. ஏபி முருகானந்த் கிட்ட போய் கேட்டா அண்ணாமலையை பத்தி கதையா சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் வந்து சவுக்கு சங்கரோட எலைட் வெர்ஷன் சொல்லலாம். மனப்பிழற்சி ஒரு வகையான நீங்க இதை போடும்போது சொல்லுவாங்க சவுக்கு சங்கர் அந்த தகவலை எடுத்துட்டு வந்தாரு, மணல் மாஃபியாவை காட்டினாரு. ஏன் மணல் மாஃபியா பத்தி இப்ப பேச மாட்டாரு? எப்படி தெரியுமா அதிமுக அந்த கரிகாலன் தம்பிக்கு சீட்டு கிடைச்சது? இந்த மாதிரி தொடர்ந்து சோசியல் மீடியால தாக்கி கரிகாலனுக்கும் இந்த ஆட்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா தொடர்ந்து தாக்கி வேற வழி இல்லாம இங்க வந்து சரண்டர் ஆவிட அப்படி அதிமுக கிட்ட. ஏன்னா அதிமுக ஆட்சியில இருக்கும்போது இந்த குரூப் தான் மணல் அழுது. சரண்டர் ஆகும்போது சரி திருச்சியில செலவு பண்ண காசு இல்ல, அவரை ஏத்திக்கிட்டாங்க அந்த கேண்டிடேட். கரிகாலன் தம்பி தான் திருச்சி கேண்டிடேட். ஏன் இதை பத்தி பேசு, கரிகாலன் தம்பிக்கு அவங்க ஓட்டுன்னு போடு, ட்வீட்டு போட முடியுமா? எப்படி போட முடியும்? அதுதான் ஏன் இப்ப நடந்த அந்த பார் விஷயத்தை கூட நீ வீடியோவை போடலையே, நீ எப்படி போடுவ? இதுதாங்க இவனோட தரம். இவதை வந்து மக்கள் என்ன பண்ணுவோம், அவர் வந்து புரட்சிகரமா பல விஷயங்கள் எடுத்துட்டு வந்து வெளில பேசுறாராம். அந்த விஷயத்த பேசினாரு. மணல் விஷயத்தை பத்தி யாருமே தொல்லையா, மணல் விஷயம் பண்றவங்க குறிப்பிட்ட ஒரு சமூகனா தொடுவாரு, முக்குளமா தொடுவாரு, நாடார் இனமா தொடுவாரு. ஓப்பனாவே சொல்றேன், அவனுக்கு ஒரு சுய காழ்ப்பு இருக்கு இந்த ஜாதிகள் மேலாம். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சமூக பெரும்பான்மை ஜாதிகள் மேலாம் என்னன்னா இவனை என்ன இவனுக்கு நடந்த நேர்ந்த கொடுமை என்ன, இவனுக்கா இவங்க தாய்க்கா எதனா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவன் அந்த சமூகத்தை பார்த்தாலே அலறான், அப்படியே த்ரெட் ஆகிறான். அவ்வளவு அசிங்கமா பேசுறான். ஒரு பெண் ஜோதி நிர்மலா சாமி என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்க மேல எந்த கரப்ஷன் ஒரு அவங்க மேல எந்த தப்புமே இல்லை. அவங்க அந்த சமூகத்துல பிறந்தனாலே நீ அடிப்பியா? இதை மக்கள் தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். அவர் வந்து இஷ்யூ பேஸ்டா எடுத்துட்டு வருவார்னா அவர் இஷ்யூ பேஸ்ட்ல கேஸ்ட் பேஸ்டா எடுத்துட்டு வருவார். எடப்பாடியாருக்கு எந்தெந்த கேஸ்ட்லாம் ஆகலையோ அந்த கேஸ்ட் பேஸ்டா பேசுவார். அவர் இதுக்கு முன்னாடி ஆதரிச்சாங்கன்னா அவர் கேஸ்ட்லெஸ்ஸா பேசிட்டு இருந்த காலகட்டமும் இருந்திருக்கு. இந்த தோழர் கீழர்னு இங்க சுத்திட்டு இருக்கும்போது பிகே டீம்ல இருக்கும்போது ஓரளவுக்கு கேஷ்லெஸ்ஸா பேசியிருந்திருக்கான். இந்த குரூப்புக்கு போனோடனே இங்க இந்த தாளம் தட்டினாதான் இப்படி சவுக்கில் அடிச்சுக்கிட்டாதான் பிச்சை போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க போயிட்டு இந்த குரங்கு இந்த தாளம் அடிச்சுட்டு இருக்குது. கூட ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்ற அந்த ஒரு என்ன சொல்றது, அவரை நான் என்னன்னு சொல்றது, பொண்ணை ஜெர்மன்ல படிக்க வைப்பாரு, நல்ல பணம் செலவு பண்ணுவாரு. கேட்டா தோழர் நம்ம ஒரு டீ வாங்க கூட எவ்வளவு கஷ்டப்படுறோம் தோழர், ஜெர்மன் தெரியல எவ்வளவு காஸ்ட்லியா. இவங்க சொன்னாங்க யாரோ ஒருத்தரை பத்தி, அங்க போனா இவ்வளவு செலவாகும், அங்க ஒரு ரூம் போனா இவ்வளவு ஆகும். பொண்ணு வந்து சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல அங்க யார் வீட்டுல தங்கிலாம் படிக்கல. அவரோட குடும்ப கதையை எடுத்தோம்னு வச்சுங்களேன், வின்னர்சி அவங்க கணவர்கள்லாம் பண்ற அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, வேணான்னு நினைக்கிறேன். ஒரு பொதுவான ஊடகவியலாளர் இருந்துகிட்டு அவரை நான் தாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுக்கு புரோக்கர், அவரை நீங்க என்னோட பண்ணலாம். இவர் இன்னமும் அவனுக்கு வந்து தாளம் தான் தட்டிட்டு இருப்பாருன்னா அடுத்த கதைகள் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பெருசு பெருசா வரும். போயிட்டாங்க அவங்க ஆபீஸ்ல, சில பேர்லாம் வேற சேனலுக்கு போயிட்டாங்க, தயாரா இருக்காங்க தர்றதுக்கு. இதோட போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல எந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ரா ஃபுட்டேஜும் வரல. அடுத்த வீடியோல இவன் சொன்ன சில பொய்களோட சேர்ந்து ஒரு ரா ஃபுட்டேஜ்ல சிக்கிருக்காரு. டிசம்பர் 3ஆம் தேதி தான் வந்து தேர்தல், 5 மாநில தேர்தல் முடிவுகள். அன்னைக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்தானோ, ஏங்க அந்த தேர்தல் லைவ் எல்லாம் போட்டு கொடுங்க. எவனா ஒருத்தன் ஹார்ட் டிஸ்க்ல இத்தனை கண்டென்ட் வச்சு எடுத்து கொடுப்பானா பிரைவேட்டுக்கு? அவன் ஊடகவியலாளர் தான் கொடுக்க மாட்டான். இவன் தான் இலை சுருட்டியாச்சு. யாருமே தர மாட்டாங்கம்மா. சும்மா நம்ம வீட்டுல பர்சனலா எடுத்த போட்டோஸ் எதனா இருந்தா கூட அதெல்லாம் ஃபார்மட் அடிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. ஃபார்மட் அடிச்சாலும் எடுக்கிற டெக்னிக்லாம் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், அப்படி எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிளா அதை கடந்து போறான். சரி சோக்கு, நாளைக்கு ஜனவரி பிப்ரவரி வீடியோலாம் எடுத்து போடுங்க. அப்புறம் நம்ம மேல வந்து புகார் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்வீட்டுகள் பார்த்தோம். சவுக்கு சங்கர் புகார் கொடுத்திருக்கானா? ஆமா, சவுக் சங்கர் இல்ல, சவுக் சங்கரோட ஹெச்ஆர் ஒருத்தர் சைரன் குமார் பாம் பாம் பாலு
கார்பரேட்டர் கணபதி, கம்பெனியில் வேலை செய்கிறவங்க பேர்லாம் பாருங்களேன். இது எப்படின்னா இவன் ஜெயிலுக்கு போகிறான் இல்லைங்களா, அங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன சைரன் திருட்டில் ஈடுபடுறவங்க, ஆட்டோ பாம் கைட்டுறவன், கார்பரேட்டர் திருடுறவன், இந்த மாதிரி ஹெல்மெட் திருடுறவன், அங்கே போனால் ஹெல்மெட் ஹேமராஜ், இந்த மாதிரி யாரா இருப்பாங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்க அங்கே வரும்போது எடப்பாடியார் அங்கே வந்து அவர் தானே எம்டி, அவர் அங்கே இதுக்கு வரும்போது வசூல் ராஜா படம் மாதிரி செட்டப் போட்டுறது. இவங்களாம் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து யாரு சைரன் குமார், பாம் பால் இவங்களாம் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி கிராஸ் பண்ணி போகும்போதுல ஆக்சுவலி யூடியூப்ல பார்த்தீங்களா அந்த வீடியோ ட்ராக்ஷன் நல்லா இருக்குல்ல, அன்னைக்கு ஒரு நாள் கூலி கொடுத்து அமுச்சு விட்ருவான் 300 ரூபாய் கொடுத்து. கம்பெனி ஆர்டிஸ்ட் இவங்களும் ஜெயிலில் பழகுறவங்க பேரை பாருங்க, சைரன் குமார். எனக்கு இல்லை இது சிரிக்கிறதுக்கு இல்லை, என்ன மாதிரியா பணம் இலவசமா வந்தா எப்படிலாம் கணக்கு காட்டுறான்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் நடத்திக்கிட்டு வசூல் அவங்க ஒரு டாக்டர் விஷயம், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க யூடியூபர். இந்த மாதிரியான ஒரு விஷயம், பல விஷயங்கள் ராஜா பாதர் ஸ்ட்ரீட்ல இவன் என்னென்ன பண்றான்றத அந்த தெருவில் இருக்க பில்டிங்ல இருந்து வீடியோ எடுக்க மாட்டாங்களா என்ன? ராஜா பாதர் ஸ்ட்ரீட்னா எனக்கு புதுசா, இவன் என்னென்ன பண்ணுவான் ராஜா பாதர் ஸ்ட்ரீட்லன்றதை என் பக்கத்து பில்டிங்ல இருந்து எடுக்க மாட்டாங்க? டேங்க்கு கீழே இலை சுட்டுறதெல்லாம் தெரியாதா என்ன? விரைவில் எல்லாமே வரும். நன்றி, வணக்கம்.